இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கொஷின் பேப்பர் எடுக்கணும். வரட்டும், கொஷின் பேப்பர் எடுத்து டெஸ்ட் வச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டியூஷன் vlog உள்ள போகலாம். உள்ளவாமா, படிச்சிட்டியா டெஸ்ட்டுக்கு? சரி, உட்காந்து ரிவைஸ் பண்ணுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்தோடனே டெஸ்ட் வச்சிடலாம். நம்ம வேற படிக்கலையே, மேம் வேற டெஸ்ட் கேட்குவாங்களே. மே கெட் இன் மேம். கம் இன். சஸ்மிகா, வேர் ஆர் யூ கோயிங்? தப்பிக்காரன்னு நினச்சானே. இதான் நான் டெஸ்ட்டுக்கு உட்கார வைக்கிற பிளேஸ். இப்படி தான் உட்காந்து டெஸ்ட் எழுதணும். பிட் அடிக்கலான்னு நினச்சனே. சஸ்மிகா, தள்ளி உட்காருங்க. படிச்சிட்டிங்களா? படிக்கலானும் திட்டுவாங்க, படித்தாலும் கேள்வி கேட்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? வாயை மூடிட்டு உட்காந்துக்கலாம். இப்போ பாரு, நம்ம டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக தான் வருது. கமின் வந்தீங்க, உட்காருங்க. நான் உட்கார வைக்கிற பிளேஸில் தான் உட்காரணும். எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஸ்டடீஸில். படிங்க, எடுத்து படிங்க. மேம். உள்ளவா. நான் உட்கார வைக்கிற இடத்துல தான் உட்காரணும். எல்லாம் எடுத்து படிங்கடா. படிங்க. படிச்சியாடா? ஏதோ படிச்சிருக்கேன். இந்த மிஸ் வேற. என்ன ஒரு ஆளு காணோம்? யாரு? அனிருத்தா வரட்டும், அவனுக்கு இன்னைக்கு இருக்கு. நீங்க எல்லாரும் எடுத்து படிங்க. மே ஐ கெட்டிங் மேம். கமின். நோ நீ அங்கே உட்காந்து சிட்டப்ஸ் போடு. 5 சிட்டப்ஸ் போட்டு தான் கிளாஸ்க்குள்ளே வர. எப்போ பாரு லேட்டாக வரதுடா. நீங்களாம் படிங்கடா. அங்கே என்ன வேடிக்கை? மேம் போட்டேங்க மேம். பாப்பா வந்து உள்ள உட்காந்து படி. படிச்சிட்டியாடா கண்ணா? எல்லாம் என்ன படிச்சீங்க? அப்பாடா, எல்லாத்தையும் நான் படிச்சாச்சு. ஐயோ, படிக்கவே இல்லையே. அணியை நம்பி தான் வந்திருக்கோம். மேம் டெஸ்ட் வைக்கலாங்க மேம். அட பைத்தியக்காரா. ஓகேடா தங்கம், டெஸ்ட் வச்சிடலாமா? அனி, நீ வந்து கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கோமா. எல்லாரும் புக்கெல்லாம் சப்மிட் பண்ணுங்க. அனி, நீ போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறா. எல்லாம் டெஸ்ட்டுக்கு உட்கார மாதிரி உட்காருங்க. என்ன வேடிக்கை பட்டு இருக்கிறீங்க? ரெடி தானே? ரெடி மேம். அனி, கொஸ்டின் பேப்பர் செல்ஃபில் இருக்கு, போய் எடுத்துட்டு வாடா. அது வரைக்கும் நான் ஆன்சர் ஷீட் கொடுக்குறேன். டேய் சுரேஷ், ஒழுங்கா பேப்பரை பிடி. என்ன பேராக் பட்டிருக்க? இந்தாங்க ஆன்சர் ஷீட் பிடிங்க. நல்ல பேப்பரை டெஸ்ட் எழுதணும். நான் இப்போ கொஸ்டின் சொல்லுவேன், எல்லாரும் நோட் பண்ணி எழுதிக்கோங்க. அனி, நான் ஆன்சர் ஷீட் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேம்மா. நீ போய் உட்காந்து டெஸ்ட் எழுதிக்கோடா. மேம் எழுதலாங்க மேம். எல்லாம் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ண. எழுதுங்க. அவனே செத்தங்கடா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. யாராச்சும் காத்துவாங்களே. என்ன பண்றீங்க? எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்களா? டைம் பார்த்துக்கோங்க. ஐயோ, ஒண்ணுமே தெரியல. மதுவும் காட்ட மாட்டேங்கிறான், அணியும் காட்ட மாட்டேங்கிறான். போச்சு, ஃபெயிலு தான். 5 காட்டு. சுரேஷ் கெட் அப். ஐயோ, பிட் அடிச்சது கண்டுபிடிச்சிட்டாங்களே. பிட் அடிச்சது வேஸ்டா போச்சே. ஏண்டா பிட் அடிக்கிற அளவுக்கு தைரியம்? உட்காந்து எழுதுடா. சாரி மிஸ். ஐயோ, இந்த அணி பையன் வேற காட்ட மாட்டேங்கிறானே. முட்டை வாங்கிட வேண்டியதான். டே அண்ணி, மாப்பிள்ள காட்டுறா. டே மாப்பிள்ள, காட்டிட்டு தாண்டா இருக்கிற. பார்த்து எழுதுற வேமா. அந்த மிஸ் அங்கதான்டா பார்த்துட்டு இருக்குது. சீக்கிரம் எழுதலாம். மதிக்கு வேற காட்டண்டா. அணி காட்டு. சுரேஷுக்கு காட்டிட்டு இருக்கிற. வெயிட் பண்ணு. என்ன மதி பறக்கப்பட்டிருக்க? ஐயோ, திரும்ப கூட விட மாட்டேங்குதே. டே அனி, எந்திரிச்சு வாடா தங்கம். இங்கே வா, நான் உட்கார பிளேஸில் உட்காரு. எல்லாம் பார்த்து எழுதுறீங்க. இப்போ எப்படி பிட் அடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். உட்கார, இப்படி உட்காந்து எழுதிக்கூடா. உன்னோட பேப்பர் பார்த்து எழுதணும். எல்லாம் அவங்கவுங்க பேப்பர் பார்த்து எழுதுங்க. படிச்சுட்டு வரலைன்னா உண்மையை ஒத்துக்கோங்க. இந்த மிஸ் வேற அவன் அங்கே உட்கார வச்சுட்டாங்க. நான் எப்படி எழுதுறது? ஏன் மதி, மிஸ் அங்கிட்டான் திரும்பிட்டு இருக்காங்க. சீக்கிரம் பார்த்து எழுது. உன் பேப்பர் பார்த்து எழுதுடா. அடுத்தவங்க பேப்பர் பார்த்து எழுதாத. எந்திரி. பிட் அடிக்கிறேன். பிட்டு நல்லா பிட் அடிப்படா. உட்காந்து எழுதுடா. டைம் ஆயிட்டு இருக்கு. வீட்டுக்கு போனோம்னா எழுதுங்க.
எழுதுமா டைம் ஆச்சு, ஃபாஸ்டா எழுதுமா. எழுதுங்க. ஐயோ மிஸ் வந்துட்டாங்களே, நான் எப்படி எழுதுறது? மதி காட்டு. அஞ்சோ காட்டு. எனக்கு தெரிஞ்சா நான் காட்ட மாட்டேன். அடி மதி பார்த்து நான் எழுதிட்டு இருக்கேன், நீ என்னை பார்த்து டக்குன்னு எழுது. சசு காட்டு. அனி மிஸ் அங்கதான் நின்று இருக்காங்க, நல்லா காட்டு. கண்ணு வேற தெரிய மாட்டேங்குதே. சசு மேம் பார்க்கறாங்க. சுரேஷ் பார்த்து டக்குன்னு எழுதுதா. சரி சசு நல்லா காட்டு. மிஸ் அங்கதான் நிக்கிறாங்க, நீ டக்குன்னு காட்டு, நான் பார்த்து எழுதிடுறேன். அஞ்சா நல்லா காட்டுடி. மேம் சாரி, கோ டு ரெஸ்ட் ரூம் மேம். எல்லாம் டக்குன்னு எழுதுங்க, டைம் கம்மியா தான் இருக்கு. ஃபாஸ்ட் மேக் இட் ஃபாஸ்ட். யாராச்சும் பிட் அடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிச்சு பேப்பர் கிழிச்சு போட்டுருவேன். மேம் இதுக்கு மட்டும் ஆன்சர் தெரிய மாட்டேங்குதுங்க மேம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா ஃப்ரீயா இருக்கு. அனி முடிச்சியாடா? நோ மேம். அனி டைம் கம்மியா இருக்கு, டக்குன்னு காட்டுறா. போச்சுட்டா, மிஸ் பண்ணிட்டாங்க. எழுதுங்க ஃபாஸ்டா எழுதுங்க, டைம் கம்மியா தான் இருக்கு. எழுதுங்க. யாரையும் பார்க்க முடியாது. டக்குன்னு ஃபாஸ்டா எழுதுங்க பாப்போம். டக்குன்னு எழுதுங்க. ரஷ்மிகா உங்க பேப்பர் பார்த்து எழுதுங்க. பேப்பர் கொடு, என்ன எழுதிக்கேன்னு பார்க்கலாம். நான் வந்து வா, தள்ளி வா. எல்லாம் பார்த்து எழுதிட்டு இருக்கீங்க. புடிங்க, எழுதுங்க. எழுதிட்டீங்களா? டைம் ஆச்சுப்பா, எழுதிட்டீங்களா? இப்ப எல்லாம் மதியம் நான் ஃபெயில் ஆகிறேன்னு 2 கொஸ்டினாவது காட்டு. இரு, நானே அணியை பார்த்து தான் எழுதிட்டு இருக்கேன். என்ன சத்தம், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க, அமைதியா டெஸ்ட் எழுதுங்க. பின் டிராப் சைலன்ஸ்ல எழுதணும் டெஸ்ட் எல்லாம். டேய் என்னடா பண்ற, திருப்பி உட்கார்ந்து எழுதுடா. மிஸ் பென்சில் விழுந்துருச்சுங்க மிஸ், எடுத்தேங்க மிஸ். அவ பென்சில் யாராச்சும் இருந்தா கொடுங்கம்மா. என்ன பண்றீங்க? அனுஜா வாட் ஆர் யூ டூயிங்? எரேசர் தான் மிஸ் எடுத்தேன். நல்லா பார்த்து காப்பி பண்ணிட்டு இருக்கீங்க. கால் யுவர் பேரண்ட்ஸ் டுமாரோ, ஐ வாண்ட் டு மீட். அணியை தவிர எல்லாரும் காப்பி அடிச்சுட்டு தான் இருக்கீங்க. எல்லாத்தையும் நாளைக்கு பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர சொல்றேன். என்ன சொல்றது, நாங்களே பேப்பர் கிழிச்சிட்டோம். அப்ப யாருமே படிக்கல, பேப்பர் கிழிச்சு போட்டுருக்கீங்க. ஐ வாண்ட் டு மீட் யுவர் பேரண்ட்ஸ் கம்பல்சரி. டுமாரோ கால் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் கம். அணியை தவிர எல்லாத்தையும் நான் உங்க பேரண்ட்ஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் பாருங்க. கால் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் கம். பேரண்ட்ஸ் வந்தா நான் டியூஷன் விட்டு அனுப்புவேன். ஆனா நீ மட்டும் வேணா டியூஷன் விட்டு கிளம்பிக்கோடா, ஸ்கூல் வீட்டுக்கு போய். பேரண்ட்ஸ் வந்தா விடுவேன், இல்லைன்னா நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாரும் கூட்டிட்டு வந்துருங்க. மெயினா நீ தாண்டா கூட்டிட்டு வர சுரேஷ். மேம் எங்க வீட்ல பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர மாட்டாங்க மேம். உட்கார்ந்து நீல் டவுன் பண்ணுங்க. 100 ஸ்டெப்ஸ் போடுறீங்க, எல்லாம் நீல் டவுன் போடுமா. மேம் சாரி மேம். சாரி மேம். Please. No excuse. I said put kneel down. Otherwise call your parents now. அதுக்கு முட்டி போறதே வரவால. சரிங்க மேம். நீங்களாம் ஒன்றும் படிக்க வேணாம், புக்கை கொடுங்க. உங்க பேரண்ட்ஸ் இப்போ நீல் டவுன் போடுங்க. உங்க பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த புக்கெல்லாம் தருவேன், வீட்டுக்கு விடுவேன். இப்போ போய் உங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்ல போறீங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் இன்னைக்கு உங்க பேரண்ட்ஸ்ட்ட கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். பேரண்ட்ஸ் வரலைன்னா நீங்கள் டியூஷன் டைம் முடிகிற வரைக்கும் நீல் டவுன் தான் போடுறீங்க. கண்டிப்பாக நாளைக்கு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கணும். டியூஷன் டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் நீல் டவுன் போட்டே இருங்க. உங்களுக்குலாம் தனியாக சொல்லணுமா? நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் யூ. யூ போத் ஸ்டாண்ட் அப். ஐ செட் ஸ்டாண்ட் அப். மதி ஸ்டாண்ட் அப். அஞ்சா ஸ்டாண்ட் அப். ப்ளீஸ் மேம் விட்டுருங்க மேம். சாரி மேம். இந்த மேம்க்கு மனசாட்சியே இல்லையா? எல்லாம் ப்ராப்பராக சிட்டப்ஸ் போடுங்க. 100 சிட்டப்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டால் தான் வீட்டுக்கு விடுவேன். அங்கடே அந்த மிஸ் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாவம், டெஸ்ட் எழுதியே ஒரு வழி ஆயிடுவோம். ஏய் மிஸ் வராங்க. ஏய் மிஸ் தப்பிச்சோண்டா சாமி. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாடா 100 சிட்டப்ஸும்? சரி, இந்த ஒரு டைம் எக்ஸ்கியூஸ் தரேன். நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் கண்டிப்பாக ஹோம்ஒர்க்கு படிச்சுட்டு வந்துட்டு டெஸ்ட் எல்லாம் ஒழுங்காக எழுதிருக்கணும். ஓகேவா? யாரையும் ஏமாற்றக்கூடாது. இனிமேல் படிச்சுட்டு வந்து ஒழுங்காக டெஸ்ட் எழுதிருக்கணும். சுரேஷ்க்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இதுதான் சொல்கிறேன். புரியுதா? பேரண்ட்ஸை நீ கண்டிப்பாக கூட்டிகிட்டு தான் வந்திருக்கணும். நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், டியூஷன் பேரண்ட்ஸ் மீட்டிங்.
புரிஞ்சா எல்லாத்துக்கும்? எல்லாரும் நீங்கள் பண்ணிட்டு இந்த மிஸ்டேக்கு இன்னைக்கு உட்காரக்கே வேலையில்லை, நின்றுக்கிட்டே தான் படிக்க போகிறீங்க. நின்றுட்டே படிங்க, அவங்க பிளேஸில் வந்து நின்றுக்கிட்டே படிங்க. பேப்பரை டெஸ்ட் எழுதுகிற பேப்பரே கிழிச்சு போடுறீங்க, நின்றுக்கிட்டே படிங்க. நீங்களாம் யாரையும் எங்கேயும் விட மாட்டேன். பேரண்ட்ஸ் வரட்டும், என்னை மீட் பண்ணட்டும், அப்புறம் தான் நான் விடுவேன். வீட்டுக்கெல்லாம் விடவே மாட்டேன். பேரண்ட்ஸுக்கு நான் போய் கால் பண்ணுறேன். எல்லாரும் நம்பர் கொடுங்க, நான் போய் நம்பர் தேடிட்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்க. பாய்.